பராசக்தியும் ஜனநாயகனும் கிட்டத்தட்ட ஒரே நாளில் திரைக்கு வர்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இங்கே மாறி இருக்கு. ஒரு இந்தியா பாகிஸ்தான் போர் மாதிரி அதை ரசிகர்கள் கையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு புறம் விஜய் ரசிகர்கள், இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் ஒரு பெரிய அளவு மோதலை வார்த்தைகளால் ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. இன்னும் கைகலப்பு எங்கேயும் நடக்கலை, நடக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. ஆனால் நிறைய இடங்களில் சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய வார்த்தை போரா அது மாறி இருக்குது. ஒருவரை ஆபாசமாக திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. உள்ளபடியே பராசக்தி தமிழின் பெருமையை சொல்கிற ஒரு படம். ஆனால் அந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ணிவிட்டு வர்ற ஒரு கூட்டம் பேசுகிற லாங்குவேஜ் இருக்குல்ல, அது தமிழே வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு பாஷையாக இருக்குது. சரி, ஓகே, ரசிகர்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இந்த படத்திற்கு, அதாவது பராசக்தி படத்திற்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வந்திருக்கு திடீர்னு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சென்சாரில் ஒரு கிடுக்குப்பிடி போடுறாங்க. சில காட்சிகளை நீக்குனா யூ தர்றோம் அப்படிங்கிறது அவங்களுடைய வாதமாக இருக்குது. தயாரிப்பு நிறுவனம் யூ சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ரிவைசிங் கமிட்டிக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதற்கிடையில் இந்த கதையே திருட்டு கதை அப்படின்னு சொல்லி ஒரு விவகாரம் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. நீதிமன்றம் எழுத்தாளர் சங்கத்துக்கு டைவர்ட் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 2ஆம் தேதிக்குள்ளே இதுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு தீர விசாரித்து எங்களுக்கு ஒரு கடிதம் கொடுங்க, ஒரு ரிப்போர்ட் கொடுங்கன்னு நீதிமன்றம் எழுத்தாளர் சங்கத்திட்ட கேட்டிருக்கு. நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் எழுத்தாளர் சங்கத்தில் ஒரு மிகப்பெரிய விவாதம் இது தொடர்பாக நடந்துகிட்டு இருக்கு. அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இது தொடர்பாக நாம் விசாரித்தோம்னா நிறைய தகவல்கள் கிடைக்குது. முக்கியமாக இந்த வருண் ராஜேந்திரன் அவர் தான் இது என்னுடைய கதை அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடியிருக்காரு. அவர் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி இந்த கடிதத்தை எழுத்தாளர் சங்கத்தில் கொடுத்துருக்கிறாரு. இது என்னுடைய கதை, எனக்கு முறையான நியாயத்தை வாங்கி கொடுங்கன்னு 66 பக்கத்தில் கதை திருட்டு புகார் அவர் கொடுத்துருக்கிறார். இந்த 66 பக்கத்தையும் படிச்சுட்டு அவங்க ஒரு முடிவெடுத்திருந்தாலே இந்நேரம் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணி முடிச்சிருக்கலாம். அங்கே எந்த முடிவும் அவங்க எடுக்காமல் காலதாமதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை பற்றி எந்த விசாரணையும் அவங்க நடத்தலை. அப்படிங்கும்போது தான் அவர் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாரு. இப்போ நீதிமன்றம் சொன்னதுனால இவங்க இப்போ அவசரமாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ரிப்போர்ட் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இவரை பொறுத்தளவுக்கு இவர் நீதிமன்றத்தில் சொன்னது என்ன அப்படின்னு நம்ம விசாரித்தோம்னா நிறைய தகவல்கள் வருது. அதுக்கு முன்னாடி வருண் ராஜேந்திரன் யாருங்கிறத உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இவர் சர்க்கார் படத்தினுடைய கதை என்னுடையது தான் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போய் வெற்றி அடைந்தவர். ஆக்சுவலாக அந்த படத்தினுடைய கதையை ஒரு முறையாக எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு பண்ணி இன்னும் டெல்லியில் இருக்கிற பல சங்கங்களில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. முருகதாஸுக்கு அந்த கதை எப்படி போச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரும் கதை. அது அதற்கு பின்னால் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இவரும் கள்ளக்குறிச்சி தான், முருகதாஸும் கள்ளக்குறிச்சி தான். வருண் ராஜேந்திரன் எஸ்டி சபாட்ட ஒரு 5 படங்களுக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. நீண்ட காலமாக அவரோட இருந்தவர். அதற்கப்புறம் எஸ்.ஏ. சந்திரசேகர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. நிறைய இயக்குநர்கள்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இந்த கதை முருகதாஸ் எடுத்த பிறகு இது என்னுடைய கதைன்னு ஒரு நீதிமன்றத்துக்கு போனார். அப்போ சன் பிக்சர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த படம் அவங்க தானே பண்ணாங்க, ஒரு 1.5 கோடி ரூபா முருகதாஸுக்கு சம்பளம் பாக்கி வச்சுட்டாங்க. அவங்க இந்த பிரச்சனையை நீங்களே பேசி முடிச்சுட்டு வாங்க, அது வரைக்கும் இந்த சம்பளத்தை நாங்கள் தரமாட்டோம் அப்படின்ட்டாங்க. அதற்கப்புறம் நீதிமன்றம் இதில் தலையிட்டு ஒரு முறையான தீர்ப்பை சொல்லி கடைசியில் டைட்டிலில் கதை வருண் ராஜேந்திரன் அவங்க போடுற அளவுக்கு நிலைமை மாறிச்சு. அதுக்கப்புறம் நீதிமன்றம் அவருக்கு ஒரு 30 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு ஒரு உத்தரவிட்டாங்க. அதில் பாதிக்கு மேலே வக்கீலை வாங்கிட்டு போயிட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நீதி நிலைநாட்டப்பட்டது அப்படின்னு வருண் ராஜேந்திரன் தரப்பில் சொல்கிறாங்க. இப்போ இந்த கதை என்ன அப்படின்னு விசாரித்தோம்னா, செம்மொழின்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார். ஆக்சுவலாக இவர் பெண் சிங்கம் அப்படிங்கிற ஒரு படத்தில் அசோசியேட் டைரக்டராக இருக்கும்போது கலைஞர்கிட்ட இந்த கதையை சொல்லியிருக்கிறார், செம்மொழி கதையை. கலைஞர் கேட்டுட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம். அப்படி ஒரு விறுவிறுப்பான கதை. கலைஞர்கிட்ட அவர் சொன்னது என்னென்னா, சார் இப்போ உலக பட விழாக்களில் கலந்துக்க போகிற முதல் மொழிப்போர் படமாக இது இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே கலைஞர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருக்கிறாரு. அப்போ தான் கூப்பிட்டு கதையை கேட்கும் பொழுது இந்த சிதம்பரம் அங்கு நடந்த இந்த மொழிப்போர் போராட்டம், அதில் மாணவர்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து கதையாக சொல்லியிருக்கிறாரு. அப்போது கலைஞர் ஒரு ஐடியா கொடுத்துருக்கிறாரு. இந்த படத்தில் நாம் சூர்யாவை நடிக்க வைக்கலாம், பிரசாந்தை நடிக்க வைக்கலாம், நயன்தாராவை நடிக்க வைக்கலாம் அப்படின்லாம் அவங்க பேசியிருக்கிறாங்க. ஸோ அது தொடர்பான வேலைகள்லாம் பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கும்போது தான் கலைஞர் என்ன சொல்லியிருக்கிறாரு,
இப்போதைக்கு வந்து நான் பொன்னர் சங்கர் படம் பண்ணிகிட்டு இருக்கேன், அப்புறம் இளைஞன் படம் பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த 2 படமும் முடியட்டும், அதற்கப்புறம் இந்த படத்தை நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலாக கதை வந்து வருண் ராஜேந்திரனுடையதாக இருந்தால் கூட வசனம் வந்து கலைஞருடையது. ஸோ அப்படி தான் வந்து அது அப்போது பிளான் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த 2 படமும் முடியும் போது ஆல்மோஸ்ட் கலைஞர் வந்து உடல்நல குறைவு, அவருக்கு எழுதுகிற இது வந்து கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அப்போது வந்து என்ன பண்ணிட்டாரு, சரி இதற்கப்புறம் நம்ம எப்படி அவருக்கு எழுதி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு நீயே எழுதிக்க பண்ணலாம் சொல்லியிருக்கிறாரு. அப்போது உருவான சப்ஜெக்ட் தான் அந்த செம்மொழிங்கிற கதை. இதையும் வந்து அவர் முறையாக எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இன்னும் என்னெல்லாம் அமைப்புகள் இருக்கோ அங்கே எல்லாமே பதிவு பண்ணியிருக்கிறாரு. எப்படி சுதா கொங்கராட்ட இந்த கதை போச்சு, அங்கே போய் அது என்னவா மாறி இருக்கு அப்படின்லாம் விசாரித்தோம்னா, ஆர் ராமசாமின்னு ஒரு எழுத்தாளர், அவர் தான் வந்து இந்த கதையை உருவாக்கும் போது கூட இவரோட ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் இப்போது சுதா கொங்கராட்ட இருக்கார். ஸோ அதன் மூலமாக கூட இந்த கதை அங்கே போயிருக்கலாங்கிற சந்தேகங்கள்லாம் வருண் ராஜேந்திரன் தரப்பில் இருக்குது. இப்போ வந்து இந்த கதையில் வந்து சூர்யா, பிரசாந்த், நயன்தாரா இவங்க 3 பேருமே வந்து கல்லூரி மாணவர்களாக இருந்திருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு குடும்ப உறவாக மாற்றிருக்கிறதெல்லாம் இவங்க தரப்பில் சந்தேகப்படுறாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் வருண் ராஜேந்திரன் கதையை சுதா கொங்கரா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்கிறதெல்லாம் சொல்லப்படுது. இதெல்லாம் என்ன உண்மை எது பொய் அப்படிங்கிறதெல்லாம் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய சப்ஜெக்டை நான் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிட்டேன், இப்போ சுதா கொங்கராவுடைய சப்ஜெக்டை கொண்டு வந்து இங்கே நீதிமன்றத்தில் ஒப்படைக்க சொல்லுங்கள், 2ம் எந்த அளவுக்கு சிமிலாரிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நீதிமன்றம் முடிவு செய்யட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுத்தாளர் சங்கம் இவ்வளவு நாள் காலந்தாழ்த்தியதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கெல்லாம் பதில் கிடையாது. இத்தனைக்கும் எழுத்தாளர் சங்கத்தில் பாக்யராஜ் இருக்கிறாரு. ஏற்கனவே சர்க்கார் நேரத்தில் அவர் வந்து ஒரு நீதி நேர்மையை நிலைநாட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு உதவி இயக்குநர்கள்லாம் ஊர்வலமாக போய் பாக்யராஜுக்கு மாலை போட்ட கதையெல்லாம் அன்றைக்கி நம்ம பார்த்தோம். என்ன காரணம் அப்படின்னா, சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு வலுவான நிறுவனத்தை எதிர்த்து ஒரு அமைப்பின் தலைவர், ஒரு சங்கத்தின் தலைவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான முடிவெடுப்பதுங்கிறது தமிழ் சினிமாவில் ரொம்ப புதுசு. ஏன்னா இங்கே வந்து சங்கங்கள் எப்போவுமே யாரெல்லாம் அதிகாரம் படைத்தவர்களோ அவங்களுக்கு கொஞ்சம் தலைவணங்கி போகிறது தான் வழக்கம். ஒரு முறையான நீதி நியாயங்கிறதெல்லாம் இங்கே கிடைக்காது பெரும்பாலும். ஆனால் அன்றைக்கி பாக்யராஜ் வந்து அதை செஞ்சார். ஸோ அதனால் உதவி இயக்குநர்கள்லாம் போய் அவருக்கு ஒரு பெரிய மாலையை போட்டு பெரிய நன்றியை தெரிவித்தாங்க. அவர் 2வது முறை தேர்தலில் நிற்கும் போது இது வந்து ஒரு பெரிய அளவு பலனை கொடுத்துச்சு. அவருக்கு என்னென்னா, அவர் எப்போவுமே நீதியின் பக்கத்தில் நிற்பார் அப்படிங்கிற ஒரு பெரிய பேரை அவருக்கு கொடுத்துச்சு. இப்போ என்ன நடந்தது அப்படின்னா, செல்வமணி அந்த சங்கத்துக்குள்ளே போயிட்டார். இப்போ அங்கே ஒரு பெரிய குரூப் வார் ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. பாக்யராஜ் சைடு, செல்வமணி சைடு 2ஆக பிரிஞ்சு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால உறுதியான முடிவை அவங்களே எடுக்க முடியாமல் தவிக்கிறதெல்லாம் தகவல்கள் வருது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பராசக்தி போய் இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கு. என்ன தீர்வு வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் என்ன நடந்துடும், பராசக்தி படத்தை வந்து யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, படத்தை அவங்க எடுத்து முடிச்சுட்டாங்க, ரிலீஸுக்கு டேட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த நேரத்தில் இன்னொரு தகவலையும் சொல்லணும். ஏன் வருண் ராஜேந்திரன் அந்த படம் ரிலீஸ் நேரத்தில் போகிறாரு? எப்போவுமே அந்த கதையை பறி கொடுத்தவர்கள் படம் தூங்கும் போதே போக வேண்டியது தானே அப்படிங்கிற கேள்விகளை கட்டாயமாக யார் வேணாலும் எழுப்பலாம். ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ இவர் வந்து ஜனவரி மாதம் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு எழுத்தாளர் சங்கத்தில். உடனடியாக அந்த கம்ப்ளைண்ட்டை அப்படியே சுதா கொங்கரா பார்வைக்கு போனதெல்லாம் சொல்கிறாங்க. அதற்கப்புறம் தான் அந்த கதையில் அவங்க பல மாற்றங்களை செஞ்சு அந்த கதை போலவே இல்லாமல் ஒரு ஒரு முதுகெலும்பை மட்டும் எடுத்துக்கிட்டு பாக்கியெல்லாம் அப்படி மாற்றுறதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி மாற்றிருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இதற்கு அது ஒரு காரணமாக மாறுது. ஸோ அதனால் ஆரம்பத்தில் கொடுத்தாலும் பிரச்சனை, கடைசியாக கொடுத்தாலும் பிரச்சனைன்னு தான் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட்டாக அவர் கொடுத்துருக்கிறத சொல்கிறாங்க. இப்போ எதுவாக இருந்தாலும் உண்மை வெளியில் வருமா அல்லது வந்து அப்படியே அமுக்கப்படுமாங்கிறது தெரியல. இதில் வந்து பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இவர் பேர் ராஜேந்திரன் இல்லையா, இவங்க அப்பாவே ஒரு மொழிப்போர்த்தி ஐயா. அவர் வந்து சிதம்பரத்தில் இந்த இந்தி திணிப்புக்காக உயிர் நீத்த ராஜேந்திரனுடைய இரங்கல் கூட்டத்துக்கு போயிருக்கிறார். அங்கே போயிட்டு வந்து தான் இவருக்கு ராஜேந்திரனே பேர் வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த கதைக்கும் இந்த ராஜேந்திரனுக்கும் எவ்வளோ பெரிய ஒற்றுமை இருக்குது பாருங்களேன். அவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும் பொழுது ஒரு நிமிட குறும்படம் ஒன்று எடுத்து தர சொல்லியிருக்காங்க. அந்த குறும்படத்தினுடைய மைய கருத்தே இதுவாக தான் இருந்திருக்கு, இந்த செம்மொழி கதையாக தான் இருந்திருக்கு. அப்போ அவருக்குள்ளே வந்து நீண்ட காலமாக
கனன்று கொண்டிருக்கிற ஒரு நெருப்பாக இந்த கதை இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த கங்கு அப்படியே வேறொரு இடத்துக்கு போயிருக்கிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தால் கூட இந்த பராசக்தி சுதா கொங்கராவுக்கு இங்கே ஒரு பெரிய மரியாதை இருக்குது. அவங்கள பொறுத்தளவுக்கு ஒரு நிஜ கதையை அப்படியே உயிரோட்டமாக மக்கள் முன்னால் வைக்கிற அளவுக்கு திறமையான ஒரு இயக்குனர்னு பேர் எடுத்தவங்க. ஏற்கனவே சூரரை போட்டுலாம் அப்படி ஒரு படமாக தான் அவங்க உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. இறுதி சுற்றெல்லாம் அவங்களுடைய வாழ்நாள் பெருமைக்குரிய ஒரு படமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு இயக்குனர் இது இன்னொருவருடைய கதை அப்படின்னு தெரிந்தும் எப்படி எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியல, அல்லது அவங்க கற்பனையிலே உருவான கதையான்னு நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம எந்த முடிவுக்கும் வர முடியாது, எல்லாத்தையுமே நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும். பட்டு வருண் ராஜேந்திரன் தரப்பில் சொல்லப்படுகிற தகவலை எல்லாம் கேட்கும் பொழுது முழுக்க முழுக்க இது அவருடைய கதை தாங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த தரப்பு அங்கே என்ன சொல்ல போகுதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் ஒரு பக்கம் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும்போது இந்த ரசிகர்கள் பாவம் நடக்கிறதே என்னன்னு தெரியாமல் பயங்கரமாக விஜய் சிவகார்த்திகேயன் சண்டையாக அது போயிட்டுருக்கு. அதில் ஓரளவுக்கு உண்மை இருந்தாலும் சிவகார்த்திகேயன் இந்த நிமிஷம் வரைக்கும் இதில் என் பேரை தயவுசெய்து இருக்காதீங்க, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நான் விஜய் அண்ணனுக்கு எதிரியே கிடையாது அப்படின்னு ஒரு ட்விட் போடலாம்ல. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு சோசியல் மீடியாவில், எவ்வளோ பெரிய பஞ்சாயத்தாக அது போயிட்டுருக்கு. போகிறவங்க வர்றவங்கெல்லாம் நின்று சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்படி ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கும்போது ஏன் சிவகார்த்திகேயன் வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு? இந்த ஒரு வார்த்தையை சொன்னால் மிகப்பெரிய தீயில் ஒரு பெரிய தண்ணி லாரியை கொண்டு வந்து தண்ணியை ஊற்றின அளவுக்கு ஒரு பலன் கிடைக்கும்ல. அது ஏன் தொடர்ந்து அவர் வந்து அமைதியாகவே இருக்கார்? அது இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு புரியல. இல்லை அதில் வந்து அவருக்கு ஏதோ ஈகோ தடுக்குதா? நாமெல்லாம் பெரிய நடிகர், நாம் போய் வந்து இப்படி இறங்கி எல்லாம் போகணுமா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாரா? எதுவும் நமக்கு தெரியல. பட் எதுவாக இருந்தாலும் அவரவர் தீமை அவரவருக்கு, அவரவர் நன்மை அவரவருக்கு.